தமிழ்நாட்டிலேயே ஒரு குளம் நிரம்பி மறுக்கால் பாஞ்சாதான் பக்கத்தில் இருக்கிற வயலில் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரலெப்பநேரி குளத்தில் தான். இந்த அவல நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த குளத்துடைய அவுட்லெட் ஷட்டர் பல ஆண்டுகளாக பழுதடைஞ்சு மறுசீரமைக்கப்படாமல் திறக்கப்பட முடியாமல் கிடக்கிறது தான். நம்மளுடைய விவசாயிகளுக்கு அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி தான். பேச்சுப்பாறை அணையுடைய அதிகாரிகள்கிட்ட போய் அவங்களோட ஷட்டரை ஓப்பன் பண்ணி வச்சு குளத்துடைய நீர்மட்டத்தை உயர்த்தணும். நீர்மட்டம் உயர்ந்து அதுக்கப்புறம் அது மறுக்கால் பாஞ்சா மட்டும்தான் அவங்களால விவசாயம் பண்ண முடியுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதிகமான உபரி நீர் வந்து வீணா போகுது, கடல்ல கலக்குது. இது ஏதோ ஒரு குளத்துல நடக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கடந்து போக முடியல. ஏன்னா இந்த குளம் அப்படிங்கிறது வந்து நீர்வழி தடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். நீர்வழி தடங்கள்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இன்டர் கனெக்டடான ஒரு நெட்வொர்க் தான். இப்போ இந்த வீரலெப்பநேரி குளத்துல இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த குளத்துல இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்லாம இதனால மற்ற குளங்கள் அது சார்ந்த விவசாய பகுதிகள் கூட பாதிக்கப்படும். தமிழர்களுடைய நீர் மேலாண்மை அறிவியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம். நம்ம ரொம்ப பெருமையாகவும் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ சமகாலத்தில் ஒரு குளத்துடைய அவுட்லெட் ஷட்டரை கூட சரி பண்ண முடியாத அவல நிலைமை தான் இப்போ இருக்கிற அரசும் அரசு அதிகாரிகளும்.